முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க சிஆர்ஓ காம்ப்ளெக்ஸு. இதில் தான் டிக்கெட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும், காட்டுவாங்களா முன்னாடி போயிட்டு அதில் போய் தான் நம்ம லைன் நின்றுட்டு டோக்கன் வாங்கணும். இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் ஆனால் ஓகேங்களா. நம்ம முன்னாடி கேட்டிங்க சிஆர்ஓன்னு காட்டிங்கன்னா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம எங்கே திருப்பதியில் நீங்கள் எங்கே ரூம் எடுத்தாலும் இங்கே தான் எடுக்கணும். இது உள்ளே போய் தான் டவுனில் இறங்கி தான் போகணும். வாங்க காட்டுறேன். முன்னாடி கொஞ்சம் ரூம் கிடைக்கும். ரூம் எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க திருப்பதியில். எனக்கு தெரிஞ்சு திருப்பதியில் ரூம் எடுக்கிறது கஷ்டமே கிடையாதுங்க. கடந்த 10-12 வருஷமாக நான் கண்டினியூஸாக ரூம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அதுக்கு உண்டான டைமையும் எங்கே எப்படி என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரூம் எடுக்கிறது இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆமாங்க, நான் ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க உள்ளே போனீங்கன்னா கவுண்டர் நிறைய இருக்குங்க. வாங்க காட்டுறேன். போமா வாங்க பாருங்கள். இங்கே ஒரு 10 கவுண்டர் இருக்கும் பாருங்கள். லைனாக காட்டுறவாங்க. 10 கவுண்டர் கிட்ட இருக்கும். நம்மளுக்கு எந்த கவுண்டர் வேணுமோ போய் நம்ம போய் நிற்கலாம். அந்த சேர் போட்டிருப்பாங்க. அந்த சேரில் போய் நம்ம உட்காந்துருக்காங்க. அவங்க ஆதார் கார்டை கொடுத்துருக்கு, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இதுமாதிரி ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. ஃபோன் நம்பர் மஸ்ட்டுங்க. வேலிட் ஃபோன் நம்பர் அந்த ஃபோனுக்கு கேட்டே இருக்கணும். ஏன்றதெல்லாம் ரீசன் சொல்கிறாங்க. போகலாங்களா. இந்த போர்டு ஏன் சொல்லுங்களா, இந்த போர்டில் என்ன நம்பர் 119 இருக்கா, நம்ம ரூம் 210 ஸோ இந்த போர்டில் வந்து என்ன நம்பருக்கு ரூம் அலாட் ஆகி போயிருக்குன்றது அவங்க மென்ஷன் ஆகும். 210 வரும்போது நம்மளுக்கு ரூம் மென்ஷன் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன் 4 மணிக்கு நான் போய் லைன் நின்னா இப்போ பார்த்தீங்களா 5:30 1.5 மணி நேரத்தில் நம்ம ரூம் எடுத்தாச்சு. ரூம் எடுக்குது அங்கே ரூம்குள்ளே போகலாம். இதாங்க நம்ம ரூமு. போகலாங்களா. வெளியிலேயே வந்து பூட்டு போட்டு தான் வச்சுருப்பாங்க. அந்த சாவி கொடுத்துருப்பாங்கல்ல. வெல்கம் டு ரித்தி மீடியா. அடுத்து நம்ம ரூம் எடுக்க போகலாம். அங்கே சிஆர்ஓ ரூம் போகணும். இதுதான் போனோம். ரித்தி இங்கே பாரு. ஹாய். ரித்து கூட இருக்காங்க. முன்னாடி போய் ரூம் எடுக்கலாம். அவள் தாங்க மேல் திருப்பதி பஸ்ஸில் வந்தாச்சு. சிஆர்ஓ ரூம் நிப்பாட்டுவாங்க. நம்ம அங்கே இறங்கிட்டு ரூம் எடுக்க போகலாம். சரிங்களா, வாங்க போவோம். அம்மா அங்கே இருக்காங்க பாரு. இங்கே பாருமா எங்கே போகிறப்போ ரூம் எடுக்க திருப்பதி. வாங்க. முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க சிஆர்ஓ காம்ப்ளெக்ஸு. இதில் தான் டிக்கெட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும், காட்டுவாங்களா முன்னாடி போயிட்டு அதில் போய் தான் நம்ம லைன் நின்றுட்டு டோக்கன் வாங்கணும். இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் ஆனால் ஓகேங்களா. நம்ம முன்னாடி கேட்டிங்க சிஆர்ஓன்னு காட்டிங்கன்னா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம எங்கே திருப்பதியில் நீங்கள் எங்கே ரூம் எடுத்தாலும் இங்கே தான் எடுக்கணும். இது உள்ளே போய் தான் டவுனில் இறங்கி தான் போகணும். வாங்க காட்டுறேன். முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போகணும். ஓகேங்களா. பார்த்தீங்களா இங்கே படி இறங்குதா, இந்த படி இறங்கி போனால் தான் அந்த நமக்கு இதான் போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சிஆர்ஓ சொல்லிட்டு போதுன்னு சொல்லிட்டு இதில் தான் ரூம் எடுக்கணும். ஆனால் நம்ம கீழே இறங்கி போகணும். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே விட மாட்டாங்க ரூம் எடுக்கிறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸ் ஏரியா இறங்கி தான் போகணும். இறங்கி போனால் தான் நம்ம லைனில் போக முடியும். என்னடா லைன்னு சொல்கிறான், லைனில் ஃபுல்லாக காலியாக நினைக்காதீங்க. இது முன்னாடி கேட் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி தாங்க லைனில் நிற்கிறாங்க. இதுக்கு மார்னிங் 5 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம இப்போ 4 o'clockலாம் வந்துட்டோங்க. ஸோ நம்ம முன்னாடி போய் லைன் நின்னா 5 o'clock ஓப்பன் பண்ணும்போது நம்ம போய் டிக்கெட் எடுக்கலாம். ரூம் கிடைக்கும். ரூம் எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க திருப்பதியில். எனக்கு தெரிஞ்சு திருப்பதியில் ரூம் எடுக்கிறது கஷ்டமே கிடையாதுங்க. கடந்த 10-12 வருஷமாக நான் கண்டினியூஸாக ரூம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அதுக்கு உண்டான டைமையும் எங்கே எப்படி என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரூம் எடுக்கிறது இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆமாங்க, நான் ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க. பார்த்தீங்களா காலியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்கே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கூட்டம் ஃபுல்லாகவே அதுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டோங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைனில் உட்காந்துருக்காங்க. நம்மளும் போய் லைனில் நிற்கலாங்க. ஆமாங்க, இதுதான் லைனு. முன்னாடி இப்போ நிறைய பேர் வெளில உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா ஃபேமிலி வெளில விட்டு ஒருத்தர் போனால் போதுங்க ரூம் எடுக்கிறதுக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போத்தாவில்ல, ஒருத்தர் மட்டும் போயிட்டு யாருக்கு ரூம் வேணுமோ அவங்க மட்டும் போனால் மட்டும் போதும். நம்ம போய் லைனில் நிற்கலாம். வாங்க. அது வரைக்கும் நம்ம ஃபேமிலியை கொஞ்சம் நேரம் வெளில உட்கார வச்சுட்டு நம்ம மட்டும் உள்ளே போய் கொஞ்சம் லைனில் நிற்கலாம். லைன் எங்கே லாஸ்ட்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த கிரில்லு கேட்டுக்கு கொஞ்சம் வெளில கூட நிற்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி எங்கே இருக்காங்க பார்த்துட்டு அங்கே போய் நிற்போம். ஓகேங்களா. நம்மளும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஃபேமிலி கொஞ்சம் நேரம் வெளில உட்கார வச்சுட்டு லைனில் நின்னோம். இது பாருங்கள், இது என்னென்னா மார்னிங் 5 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஓகேங்களா. 5 o'clock நைட்டு 9 o'clock வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சீக்கிரமாக எடுத்தோம்னா சீக்கிரமாக ரூமுக்கு போயிடலாம்ல. அதனால தான் நம்ம போய் முன்னாடி நிற்கிறது. அதனால தான் கொஞ்சம் கூட்டமாகவும் இருக்குது. ஓகேங்களா. இல்லை நம்ம இப்போ அந்த 1 hour நம்ம 4 மணிக்கு போயிட்டோம் லைன் நிற்கிறதுக்கு. இதை பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ப்ரூஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இப்போ 3:55 4 மணிக்கு நம்ம லைன் நிற்கிறோம். ஆனால் வந்து ஓப்பன் பண்ணுறது 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கே வெயிட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 hour தாங்க. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து மூவ் ஆகிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு வச்சிங்களா. கொஞ்சம் மூவ் பண்ணி திறந்து விட்டாங்கன்னா அந்த காலையில் இடத்துல போயிட்டு அதில் உள்ளே போயிடுவாங்க. அப்போ தான்
பின்னாடி வரவங்களும் லைனில் நிற்கிறது கரெக்டாக இருக்கும்ல, அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 4 மணிக்கெலாம் போயிட்டு அங்கே லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இப்படி தாங்க போக முடியும். இங்கே ரூம் எடுக்குன்னா இது ஒன்று தான் வழி. நீங்கள் வேறு எங்கேயாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. இங்கே வந்து 4 விதமான ரூம் இருக்குங்க, 50, 100. இப்போ நம்ம லைனில் நிற்கிறது வந்து 50 ரூபா ரூமுக்கும் 100 ரூபா ரூமுக்கும். நீங்கள் வந்து தனியாக அவங்ககிட்ட போய் எனக்கு 50 ரூபா ரூம் இந்த போர்டை பார்த்துங்க, இந்த போர்டு எதுக்குன்னு நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அவங்ககிட்ட போய் எனக்கு 50 ரூபா ரூம் கொடுங்க 100 ரூபா ரூம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஆதார் கார்டு மஸ்ட்டுங்க. ஆதார் கார்டை வச்சுருந்தா தான் அவங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு பில்லு கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் போகும்போது மறக்காமல் ஆதார் கார்டை கன்ஃபார்மாக கொண்டு போகணும். ஆதார் கார்டு கொண்டு போகாமல் போனீங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க, உங்களால் ரூம் எடுக்க முடியாது. ஸோ கம்பல்சரி ஆதார் கார்டு கொண்டு போங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர் அத்தனை பேர் ஆதார் கார்டை கொண்டு போங்க. மேபி உங்களுக்கு 2 நாளைக்கு மேலே நீங்கள் தங்கன்னா இன்னொருத்தர் பேரை நீங்கள் ரூம் எடுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த சிஆர்ஓ ஆஃபீஸோட ரூமுக்கு நம்ம போயிடலாங்க. அது உள்ளே தான் வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்குது. வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு போவோம், ஓகேங்களா. கொஞ்சம் லைனில் நின்று போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள ஒரு பேட்ச் வச்சு அனுப்புவாங்க. அந்த பேட்ச் முடிக்க வைக்க நம்ம கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த பேட்ச் க்ளோஸ் பண்ணி வெளில போன பிறகு திருப்பி நம்மளை அனுப்புவாங்க. பாருங்கள், இப்போ நம்மளை விட்டாங்க, நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனீங்கன்னா கவுண்டர் நிறைய இருக்குங்க. வாங்க காட்டுறேன், போமா வாங்க. பாருங்கள், இங்கே ஒரு 10 கவுண்டர் இருக்கும் பாருங்கள், லைனை காட்டுறவாங்க. 10 கவுண்டர் கிட்ட இருக்கும். நம்மளுக்கு எந்த கவுண்டர் வேணுமோ போய் நம்ம போய் நிற்கலாம். அந்த சேர் போட்டிருப்பாங்க, அந்த சேரில் போய் நம்ம உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். எவ்வளோ கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா. அத்தனை பேரும் இங்கே உட்காந்துருக்க இடம் இருக்குது. இங்கே லைனாக தான் போனோம். உள்ளே போலீஸ்காரங்க இருப்பாங்க. ஸோ இங்கே அடித்து பிடிச்சிலாம் போய் தேவையில்ல. அத்தனை பேருக்கும் ரூம் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம 2ஆம் நம்பர் கவுண்டர் நிற்கிறோம். பக்கத்து கவுண்டரில் பின்னாடி வந்தவங்க நிற்பாங்க. நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே நின்றுக்கலாம், ஓகேங்களா. லைன் நிற்கும். ஆதார் கார்டு மஸ்ட்டுங்க. ஆதார் கார்டு இல்லாமல் கன்ஃபார்மாக டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் ஆதார் கார்டு கொண்டு போயாச்சு. ஃபோன் நம்பரும் பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக போனால் கொடுப்பாங்க, ஃபேமிலியாக போனால் ரூம் கொடுப்பாங்க. அதை கேட்பாங்க. நீங்கள் கேட்கும்போது எத்தனை மெம்பர்ஸ்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ரூம் அலாட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரூம் அலாட் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் போயாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம ரூம் எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னொரு 4 பேர் தான் இருக்காங்க. நம்மளுக்கு ரூம் கொடுக்கும்போது அங்கே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஆதார் கார்டை கொடுத்த பிறகு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இது மாதிரி ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. ஃபோன் நம்பர் மஸ்ட்டுங்க. வேலிட் ஃபோன் நம்பர் அந்த ஃபோனுக்கு கேட்டே இருக்கணும். ஏன்றதெல்லாம் ரீசன் சொல்கிறாங்க. போகலாங்களா. இந்த போர்டு ஏன் சொல்லுங்களா, இந்த போர்டில் என்ன நம்பர் 119 இருக்கா, நம்ம ரூம் 210. ஸோ இந்த போர்டில் வந்து என்ன நம்பருக்கு ரூம் அலாட் ஆகி போயிருக்குன்றது அவங்க மென்ஷன் ஆகும். 210 வரும்போது நம்மளுக்கு ரூம் மென்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேங்களா. நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன் 4 மணிக்கு நான் போய் லைன் நின்னா இப்போ பார்த்தீங்களா 5:30 1.5 மணி நேரத்தில் நம்ம ரூம் எடுத்தாச்சு. ரூம் எடுக்கிறது கஷ்டமே கிடையாதுங்க. ரூம் ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே நிறைய வெயிட்டிங் ஹால்லாம் இருக்குங்க. ரூம் எடுத்த பிறகு அங்கே ஒரு ஸ்லிப்பு மட்டும் தான் கொடுப்பாங்க. ரூம் கன்ஃபர்மேஷன் ஆகாது. எதுக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. அது கொடுத்த பிறகு தான் நமக்கு ரூம் அலாட் பண்ணும்போது நமக்கு மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதை நான் மெசேஜ் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் போய் தங்கிக்கலாம். ஃபேமிலியை வந்து அந்த 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் ஒரு டீ சாப்பிட்டோ இல்லை ஒரு டிஃபன் சாப்பிட்டோ ஃபேமிலி வெயிட் பண்ணுறது. மேலெல்லாம் ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட் வாங்கி பார்த்தீங்களா, நம்ம மொபைலுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடுங்க, எந்த இடத்துல உங்களுக்கு ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அதுக்கு எல்லாமே ஃப்ரீ பஸ்ஸும் அவங்களே அமைச்சிருக்காங்க. அந்த ஃப்ரீ பஸ்லேயே நம்ம போகலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ பஸ் இருக்குது. அந்த ஃப்ரீ பஸ் ஏறிட்டு உங்களுக்கு எங்கே ரூம் அலாட் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு கருடாத்தி நகரில் நம்மளுக்கு அலாட் ஆகிருக்கு, ஜிஎன்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே இந்த ஃப்ரீ பஸ்ஸே போயிடுங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரீ பஸ்ஸை ஏறிட்டு அவங்ககிட்ட நம்ம எங்கே இறங்கணும்னு சொல்லிட்டோன்னா கரெக்டாக அவங்க அங்கே எத்துமே நம்மளை அங்கே இறக்கி விட்டுருவாங்க. இந்த ஃப்ரீ பஸ் கொஞ்சம் ரஷ்ஷாக தாங்க இருக்கும். ஏன்னா நிறைய ஃப்ரீ பஸ் கொடுத்துறாங்களே, ஏறியாச்சு. ஃப்ரீ பஸ்ஸை போயிட்டுருக்கு. இங்கே கெஸ்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துக்குமே ஃப்ரீ பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக வண்டி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணி ஃப்ரீ பஸ் ஏறி நீங்கள் அந்த உங்களுக்கு எங்கே ரூம் காட்டேஜ் நேம் சொன்னீங்கன்னா அங்கே இறக்கிடுவாங்க. இதுதான் ஜிஎன்சியோட ஆஃபீஸுங்க. இங்கே வந்து நம்ம அங்கே வாங்கணும் இருக்குங்களா, அந்த ஸ்லிப்பை கொண்டு வந்து இவங்ககிட்ட திருப்பி போகணும். இவங்ககிட்ட கொடுத்தா தான் நம்ம ரூம் நம்பர் போட்டு எந்த ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே போனீங்கன்னா இங்கேயே கவுண்டர் இருக்கும், 2 கவுண்டர் இருக்கும். இங்கே அங்கே உள்ளவங்களாம் கூப்பிட்டு இருக்காதுங்க. அங்கே ரூம் எடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு ரூம் கன்ஃபார்ம்னு அர்த்தம். இங்கே கொடுத்த பிறகு நம்ம ரூம் நம்பர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இங்கே தான் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும், ஓகேங்களா. இங்கே வந்து ரூமுக்கு 50 ரூபா ப்ளஸ் 550 ருபீஸ் வாங்குவாங்க. டெபிட் கிரெடிட் கார்டு ஜிபே மட்டும் தாங்க, கேஷ் வாங்க மாட்டாங்க, ஓகேங்களா. இங்கே ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு பில்லு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பில்லை போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு, இந்த ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இது எடுத்துக்கிட்டு நம்ம ரூம் பக்கத்தில் ஒரு கீ இஷ்யூ சென்டர் இருக்கும். அங்கே ஒரு கவுண்டரில் போயிட்டு ஆள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுக்கணும் அந்த ஸ்லிப்பை. அங்கே கொடுத்தா அவங்க தான் வந்து நம்ம ரூமுக்கான கீயை கொடுப்பாங்க. இது மாதிரி எழுதி கொடுத்து ரூமுக்கு கீ கொடுப்பாங்க. இப்போ நம்ம கீ வாங்கியாச்சு, வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். அங்கே பக்கத்துலேயே தாங்க ரூம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கீ ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் போய் நம்ம வந்து அந்த ஸ்லிப்பை கொடுத்து கீயை வாங்கணும். நம்ம கீயை வாங்கியாச்சு. நம்ம ரூம் இங்கே தான் இருக்குது, வாங்க ரூம்குள்ளே போகலாம். இதாங்க நம்ம ரூமு, போகலாங்களா. வெளியிலேயே வந்து பூட்டு போட்டு தான் வச்சுருப்பாங்க. அந்த சாவி கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த சாவி இது பார்த்துங்க, உங்களுக்கு மாடல் காட்டுறேன். இது வந்து நிறைய இடத்துல ரூம் இருக்குங்க. ஜிஎன்சின்னு இருக்கும், ஹெச்என்சின்னு இருக்கும். ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ
ஸோ நம்மளுக்கு எங்கே ரூம் அலாட் பண்ணியிருக்காங்களோ நம்ம அங்கே தான் போகணும், மாற்றி போகக்கூடாது. வாங்க நம்ம இப்போ திறந்து உள்ளே போயிட்டு ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரூம் சூப்பராகவே இருந்துச்சுங்க, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. ரூம்குள்ளே போனால் வெளில பார்த்தீங்களா மரம்லாம் வச்சு செம சூப்பராக இருந்துச்சுங்க. ரூமை பற்றி எந்த இதுவும் சொல்ல முடியாது. ரூமில் வெளில வந்து பவர் 2 சுவிட்ச் வச்சுருப்பாங்க, அதை ஆன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆகிடுங்க, ஓகேங்களா. வாங்க ரூம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். போகலாமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆமா உன் ரூம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த கீழே மேலே சுத்தினா வச்சு கீழே நல்லா இருக்கும். ரூம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க. டபுள் பெட்டு போட்டிருப்பாங்க. உங்களை பாருங்களேன், கீசர் 24 hours கீசர் இருக்குங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க. வெறும் 50 rupees தாங்க ரூமுக்கு. ஃபஸ்ட்டு டே 50 rupees, நீங்கள் செகண்ட் டே ஆச்சுன்னா அதே டபுள் 100 rupees, ஓகேங்களா. நீங்கள் 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. 150 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. 3ஆவது நாள் தான் கேட்பாங்க, ஓகேங்களா. அவ்வளோதாங்க, ரூம் வச்சுட்டோம். ரூம் சுற்றி காமிச்சிருப்பேன். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரூம் எப்படிமா இருக்குது? சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக பார்க்கு சுற்றி சூப்பரான ரூம். 50 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ரூம் கிடைக்குதுன்றது பெரிய விஷயம். கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணணும். கரெக்டான டைமில் போய் நின்றீங்கன்னா எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், காலைல தர்ஷன் டிக்கெட் எடுக்கிறதும் காமிச்சேன், இதையும் காமிச்சேன். ஸோ தர்ஷன் டிக்கெட் எடுக்கிறதும் நான் ஃபுல் டீட்டெயிலாக அட்ஜஸ்ட் அந்த வீடியோவில் சொல்லி நீங்கள் வேணும் அதை போய் பாருங்கள். இந்த திருப்பதி சீரீஸ் தான் எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக. நான் எல்லாமே ஒன்னோட எல்லாத்தையும் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். பாய். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ கேளு, லைக் போட்டுருங்க. எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பாய். என்னமா பார்க்குறீங்க? குரங்கா? போட்டோ எடுக்கலாமா? குரங்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல. ரூம் பக்கத்துல குரங்கு இருக்கு. வால் எவ்வளோ பெருசா இருக்குல்ல இருக்குமா? சூப்பரா இருக்குல்ல. உண்மையான குரங்குல இது நம்ம ரூமு. ரித்து ஒரு நிமிஷம் சார், நீங்களே சொல்லுங்க. இருங்க சொல்லுங்க. பொம்மை குரங்குன்னு நினைச்சுக்க போறீங்க. இது ஒரிஜினல் குரங்கு. ஆனா வால் ப்ளூ பெருசா இருக்கு, நீளமா. முகம் எப்படி இருக்கு? முகம் எல்லாம் கருப்பா இருக்குது, பாக்கிறதுக்கே வித்தியாசமா இருக்குது. இந்த பாட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.